லூஸ் மோஷன் அல்லது டயரியா ஏற்படுற சமயத்தில் நம்ம என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட், லூஸ் மோஷன் ஏற்படும் பொழுது நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான தண்ணீர் வெளியேறும். அது கூட சேர்ந்து நிறைய உப்பு சத்துகளும் உடலிருந்து வெளியேறுங்க. ஸோ உடலில் நீர் சத்து மற்றும் உப்பு சத்து குறைபாடு ஏற்படுங்க. இதனால் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ நம்மளோட முழு கவனமும் இந்த உப்பு மற்றும் தண்ணீரை எப்படி நம்ம உடம்புல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணுங்க. ஸோ அதுக்கு நிறைய ORS, அதாவது உப்பு சர்க்கரை கரைசல், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது WHO, உலக சுகாதார மையம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காம்போசிஷனில் நிறைய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் பேக்கெட்ஸ், ORS பேக்கெட்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கி 1 லிட்டரில் கலக்கிற மாதிரி பேக்கெட்ஸும் 200 ml கலக்கிற மாதிரி பேக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த ஃபுல் பேக்கெட்டை அந்த தண்ணியில் கலந்து வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த தண்ணியை காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 50 100 ml வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு லூஸ் மோஷனுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இதை கொடுக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1-2 ஸ்பூன் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் வெளியேற்றம் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிடுங்க. நீங்கள் ஒரே சமயத்தில் அந்த சொல்யூஷனை ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் குடிச்சிட்டிங்கனாலோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாவோ அது வந்து வாமிட் ஆகி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உப்பு சர்க்கரை கரைசலை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதோட 6 டீஸ்பூன் சர்க்கரை மற்றும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் அதை குடிக்கலாங்க. நீங்கள் வெறும் குளுக்கோஸ் தண்ணியோ இல்லை ஜூஸஸில் வெறும் சர்க்கரை மட்டும் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா லூஸ் மோஷன் அதிகம்தான் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனில் எடுத்துக்கலாம். இல்லை ஜூஸஸ், லெமன் ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக உப்பையும் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இந்த உப்பு மற்றும் சர்க்கரையோட பேலன்ஸ் இருக்குங்க. இதை தவிர நீங்கள் அரிசி கஞ்சி, பருப்பு தண்ணி இதிலெல்லாம் உப்பு போட்டு கொடுக்கலாம். மோர், தயிரில் உப்பு கலந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு பசி எடுக்குது, சாப்பிட விருப்பப்படுறாங்க அப்படின்னா சாதம், பருப்பு, கொஞ்சம் உப்பு கலந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை தவிர அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பருப்பு சாதம், தயிர் சாதம் மாதிரியான உணவுகளை கொடுக்கலாங்க. லூஸ் மோஷன் சமயத்தில் நீங்கள் எதுவுமே கொடுக்காமையும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்லில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பிட முடிகிற அளவுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச உணவையும் நிறைய உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணீரையும் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த 2-3 நாளில் அவங்களோட வயிற்றுப்போக்கு கிராஜுவலாக குறைஞ்சு சரியாகிடுங்க. தாய்ப்பால் குடிச்சிட்ருக்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களோட தண்ணீர் தேவையும் பூர்த்தி அடையும். அண்ட் இந்த லூஸ் மோஷன் பிரச்சனையிலேருந்து அவங்க சீக்கிரம் சரியாகிறதுக்கும் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணும். லூஸ் மோஷன் ஏற்படக்கூடிய இந்த சமயங்களில் கண்டிப்பாக குளுக்கோஸ் தண்ணி, சர்க்கரை தண்ணி, அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர் பானங்கள் அல்லது சர்க்கரை மட்டுமே சேர்க்கப்பட்ட பழ சாறுகளை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது. அண்ட் டீ, காஃபியை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க.